மீனுக்குட்டி, நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேசிட்டோம். இதுக்கப்புறமும் பேசிட்டு தான் இருக்க போறோம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். என்னங்க டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்றீங்க? உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? தனியா பேசணும்னு வந்த, அதுக்கு தான் பால் சொம்போட வந்தியா? குழந்தை. ஐயோ சாரி மீனுக்குட்டி. சீ போங்க. போங்க இல்ல வாங்க. சீ. ரெண்டுமே அதுங்க ரூம்ல சந்தோஷமா இருக்குதுங்களே. என்ன பண்றது? ஐயோ, ஒண்ணுன்னா சமாளிச்சிடலாம், இதுல ரெண்டுன்னா எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே புரியல. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தூங்க வேண்டியதானே? ஏய், நானே ஐடியா வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இதுல நீ வேற. என்ன ஐடியா பாட்டி? ஐடியா நான் சொன்ன? இல்ல இல்ல இல்ல, ஐடியா இல்லம்மா, தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பாட்டி போய் படுங்க, தன்னால தூக்கம் வரும். சரிடியம்மா, நான் போய் படுக்கிறேன், நீ போய் படுத்துக்கோ. போ 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 போ. பாட்டி ரொம்ப நேரம் இங்கே நிக்காதீங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இருட்டுல ரொம்ப தடுமாறுவீங்க. ஆஹா, நம்ம எவர் கிரீன் ஐடியாவை மிஸ் பண்ணிட்டோமே. தரணி செல்லம், தேங்க்ஸ் டி கண்ணா. எதுக்கு பாட்டி? நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்தல்ல, அதுக்கு தான். நீ போய் படுத்துக்கடியம்மா. போடா செல்லம், போ 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 போ. ஐடியாவை நிறைவேற்றுவோம். எஸ்கேப். போங்க. ஐயோ, என்னங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? மீன்குட்டி, இந்த மாதிரி சமாச்சாரத்துக்குலாம் கரண்ட் இருக்கிறதோட இல்லாம இருக்கிறது தான் பெட்டர். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். என்னாச்சு மாமா? வழக்கம் போல கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓ, பாட்டி வேலையா இது? இந்த கிழவி திரும்ப திரும்ப ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கே. மாமா, நீங்க படுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும். எப்படி சொல்ற? அட வரும் மாமா, நீங்க படுங்க படுங்க. என்னது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? இந்த அம்மா வெங்க, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமாம்மா,
இன்னைக்கு அந்த 2 மூதேவிகளும் சந்தோஷமாவே இருக்க கூடாது. அதுதான் என்னோட பிளான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்தி கரண்ட் ஆன் பண்ணுவா. அப்ப என்ன பண்ணுவ? அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் கையோட ஃபீஸ் கேரியரோட வந்துட்டேன். எப்படி? இங்க பாரு சுபத்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சுந்தர சிவாவும் வெளியில வந்துருவானுங்க. அவனுங்களால ஏசி இல்லாம தூக்கவே முடியாது. எப்படிமா ஐடியா? இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னும் 10 செகண்ட்ல வெளியில வருவானுங்க பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாவது பிளான் பண்ணு. வேற ஏதாவது பிளானா? ஐயோ பாம்பு 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 பாம்பு. என்னம்மா பயந்துட்டியா? பயப்படாத, இதுதான் பிளான். அவங்கள வெளியில வர வைக்கிறதுக்கு. ஓ, சரியாமா? சரி, எதையோ ஒண்ணு பண்ணி அவங்கள முதல்ல வெளியில வரவி. இப்ப பார், அவங்கள வெளியில வர வைக்கிறேன் பார். லெட்ஸ் ஸ்டார்ட் தி லைஃப் என் மீனு குட்டி. டேய் சுந்தர் சுந்தர், டேய் பாம்புடா, டேய் பாம்பு வந்துச்சுடா, சீக்கிரம் வெளிய வாடா. ஐயோ என்னங்க பாட்டி கத்துறாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாட்டி வழக்கமா பண்றதா. நீ வா. டேய் சிவா, கதவு தர. டேய் சிவா, டேய் சிவா எந்திரிடா, கதவு தரடா, கதவு தர. இப்ப என்ன ஆச்சு மாமா? பாட்டி ஏதோ சத்தம் போட்ட மாதிரி கேட்கல? இந்த பாட்டிக்கு வேற வேலை இல்ல மாமா. நீங்க பேசாம படுங்க. டேய் வாடா. ஏங்க சொன்ன கேளுங்க. டேய் சீக்கிரமா தரடா. ஐயோ பாட்டி ஏதோ பயத்துல தட்டுற மாதிரி இருக்குங்க. என்ன போணும் அதானே? ஆ. போறேன், ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போறேன் மீனு குட்டி. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் பாவங்க பாட்டி, போங்க, சொன்னா கேளுங்க, போங்க. அந்த கிழவிக்கு நீங்க சமாதி கட்டிட்டு வரேன். ஐயோ ஏங்க எங்க அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்க போது. இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மாமா அம்மா கிழவி நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டல. அம்மா. இரு, இன்னைக்கு உன்னை பொல்லி போடுறேன். என்னம்மா யாரையுமே காணோம்? இப்ப வருவாங்க பாரு, லைன் கட்டி வருவாங்க பாரு. ஏ பாட்டி, ஐயோ ஒண்ணே என்னங்க ஐயோ சுபத்ரா, இந்த சுந்தர் பையன் வர வேகத்தை பார்த்தா என்ன உண்டி லேண்ட் பண்ணிடுவான் போல இருக்கே. காப்பாத்துமா. இரு இரு. ஏ பாட்டி, எதுக்கு லபாதி போன் கத்துன? டேய் நான் என்ன வேணும்னா கத்துனேன்? டேய் பாம்பு வந்துச்சு. ஐயோ பாம்பா, பாட்டி என்ன பாட்டி சொல்ற? பாம்பா பாம்பா. பாட்டி பாம்பு எங்க இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு பாட்டி. இங்க போச்சு. பாட்டி இப்ப எதுக்கு கடந்து கத்திட்டு இருக்கீங்க? டேய் சிவா, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுடா. பாம்பா? ஐயோ பாம்பு பாம்பு பாம்பு. ஐயோ. என்ன திடீர்னு பாம்புன்னு சொல்றீங்க? பாட்டி பாம்பு எங்க? அடேய் இந்த பக்கம் தாண்டா போச்சு. போயிடுச்சா? போயிடுச்சா? போயிடுச்சான். சரி வா மீனாட்சி, நம்ம ரூமுக்கு போலாம் வா. டேய் டேய் டேய், வீட்ல பெரியவங்க இருக்காங்களே, அவங்க பயப்படுவாங்களேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா உனக்கு? பாட்டி நான் கொலை பசியில இருக்கேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத பாட்டி. இப்போ நான் இருக்க நிலைமையில டைனோசரே வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். பேசாம அப்படியே போயிரு. போ நீ வா மீனாட்சி. டேய் நில்லுடா, நில்லுடா போற. முதல்ல பாம்பை விரட்டிட்டு அப்புறமா போய் படு. பாட்டி இப்ப அந்த பாம்பை தானே விரட்டணும். ஆமா. எப்படி விரட்டணும் மட்டும் பாரு. மீனாட்சி வா போலாம். டேய் நில்லுடா. ஊனா மீனாட்சி வா, மீனாட்சி வான்னு கூப்பிட்டுட்டு. ஏய் மீனாட்சி இங்க வாடி, இந்த பக்கம் வந்து நில்லு. மீனாட்சி. டேய் ஏண்டா, பொம்பளைங்க நாங்க இங்க இருக்கோம், நீங்க 2 ஆம்பளை பசங்களும் போய் பாம்பை விரட்டிட்டு வாங்கடா. போங்கடா நாங்க போங்க. போணுமா? ஆஹா, பாட்டி பிரிக்கிறதுக்கான வேலை பண்ணுதா? பாட்டி ஆ? பாம்புலாம் போயிருக்காது. போயிருக்காதா? பேசாம போய் படுங்களேன். ஆமாமா பாம்பெல்லாம் போயிருக்கோம். மீனாட்சி நீ வா போலாம். நீ எங்கடி போற? டே கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாட்டி பாவம் இல்ல? இல்ல. டேய் உங்க அம்மா முகத்தை பாருடா, அவ பாவம் இல்லையா? அவளுக்காகவாவது போய் பாம்பை அடிச்சிட்டு வந்துடுடா. போடா.
போடா. கிளவி சென்டிமெண்டா லாக் பண்ணுது. ஒரு ஐடியா. சக்தி தான் பாம்பு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ல. நம்ம ஏன் சக்தியை பாம்பு பிடிக்க அனுப்ப கூடாது? நானா? என்னது சத்தியா? அதெல்லாம் எதுவும் வேணாம். ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஏன் ப்ரோ சக்தியை வேணான்னு சொல்ற? இல்லடா, ஏற்கனவே சக்தி பாம்பை கையில தூக்கும் போது தான் பாம்பு கொத்திருச்சு. அதனால தான் நான் வேணான்னு சொல்றேன். என்னன்னா ம், பொண்டாட்டி மேல அவ்வளோ ஆக்குறியா? சாச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு பொண்ணு பாம்பை தேடி போய் அடிக்கிறது நல்லாவா இருக்கு? டேய், அதான்டா நானும் சொல்றேன். நீயும் சுந்தரும் போய் பாம்பாடிங்க. கிளவி அடிக்கடி என் ஃபர்ஸ்ட் நைட்ல நீ கிராஸ் ஆகுற. டேய் சுந்தர், போடா போடா போடா, பாம்பை வெட்டிட்டு வாடா. பொம்பளைங்க எல்லாம் நாங்க இங்க இருக்கோம். நீங்க 2 பேரும் போய் பாம்பை அடிச்சு வெட்டிட்டு வாங்கடா. போடா போடா. பாட்டி நிறுத்து. இப்ப இந்த பாம்பை தானே அடிக்கணும். ஆமா. எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் டேய், 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 பாரு. டேய். அங்க எங்கடா போற? பாம்பு இந்த பக்கம் தாண்டா போச்சு. இந்த பக்கம் போடா கண்ணா. டேய் சிவா, நீ ஏன்டா நிக்கிற? நீயும் போடா. போங்கடா போங்க. நானே வாயை கொடுத்து பாம்பு மாட்டிக்கிட்டேன். அடிக்கிற நேரமா இது? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியான என்ன பாம்பு அடிக்க விட்டீங்களே. இந்த பாம்பு எங்க இருக்கும்? கண்ணே மாட்ட மாட்டேங்குது. டேய் சுந்தர், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயமா? டேய் சூப்பர்ரா. உங்க மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ்க்கு நீயே இப்ப ரா மெட்டீரியல்லாம் ரெடி பண்றியா என்ன? ஆமா, இந்த அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் மட்டுமா, இல்ல ஆயில் மரச்செக்கெண்ணெய் இப்பெல்லாம் கூட ரெடி பண்றியா? டேய், எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. என்னால முடியல. போய் அந்த பாம்பு அடி. சரிடா, நீ வரல? குருநாதா, என்னால தாங்க முடியல குருநாதா. இப்ப என்ன கேட்டுட்டேன்னு எவ்வளவு டென்ஷன் ஆற? நல்ல விஷயம் தானே. வா போய் பாம்பை தேடும். இவன் என்ன பண்றது? பாம்பு பாம்பு எங்க எங்க? அட்ரா, அட்ரா. அடிக்கிறேன் போ. இவன் வேற. இப்ப நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? சக்தி, அவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம 2 பேரும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? வா. ஏய் இருக்கடி, எங்கடி போறீங்க? இல்ல பாட்டி, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் ஹெல்ப் பண்ண போலாமேன்னு. நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணி கிளிக்க வேணாம். அதெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. நீங்க பேசாம இங்கேயே இருங்க. இந்த கிளவியா? பாட்டி, இங்கே இருங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க படுக்கிறது? ஏண்டி, இவ்ளோ பெரிய இடம் இருக்கு, எங்கேயாவது படுத்துக்க வேண்டியதுதானே? இதோ இந்த சோபால நீ படுத்துக்கோ. ஏ சக்தி, இப்படி வந்து உட்கார். வா ஏ மீனாட்சி, வா இப்படி உட்காரு. உட்காரு. அப்பாடா. பாட்டி, போய் போர்வை எடுத்துட்டு வரேன். போ. ம், ம், ம். ம். இப்ப பாத்தியா, நீ என்னத்த பண்ணி கிழிச்சிட போற? என்ன கிழிக்கிறேன்னு பாரு. மீனாட்சி, இந்தா. வெற்றி வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. அந்த பாம்பு அடிச்சு கொன்னுட்ட. மீனாட்சி வா. டேய், எந்த பாம்படா அடிச்சு கொன்ன? பாட்டி, நீ சொன்னியே நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அந்த 10 அடி நீள பாம்பு. அத அடிச்சு விரட்டிட்ட மாட்டி. டேய், உங்க தாத்தா மாதிரியே என்கிட்ட கதை விடாத. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பாம்பை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிட்டு வா. போடா. கிளவி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. டேய், ஒழுங்கு மரியாதை போடானா. இப்ப என்ன, அந்த பாம்பு அடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. டேய், அங்க என்னடா பாற? பாம்பு இருக்கான்னு பார்த்தேன். அங்க. ஆமா. டேய், பாரு. போடா. ஐயோ, இவள சமாளிக்கிறதுக்குள்ள. ஆமா. டேய், ஒரே குடி.
தூங்குறா. இருக்காளுங்க. நமக்கு வேற தூக்கம் வருது, எந்திரிச்சு போயிட்டாளுங்கன்னா ஐடியா. இனி போக முடியாது. அவ்வளவு. எங்கே தேடுவேன் பாம்பை, எங்கே தேடுவேன்? என் வாழ்க்கையில பூந்து விளையாடிய பாம்பை எங்க தேடுவேன்? என் ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்த பாம்பை எங்க எங்க தேடுவேன்? அக்கா, ஐயோ சும்மா இருங்க அக்கா. ஐயோ என்னங்க? ஐயோ அக்கா, ஆ? அக்கா நான் சக்தி என்ன? சுந்தர் உன் மேல கோச்சுக்கு போறாரு, நீ எந்திரிச்சு போக்கா. ஐயோ பாட்டி. அது கிடக்குது, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஆ. ஐ! பாட்டி புடவைய முடிச்சு போட்டு வச்சிருக்கு. ஏய் கிழவி, இப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கியா? உன்ன இருக்கா? அக்கா இப்ப போ. போட்டுமா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. போ போ போவா? போ. ம். பாம்பே, எங்கே தேடுவேன்? பாம்பே. என்னங்க? வர வர மீனாட்சி மேல இருக்க ஏக்கத்துல எல்லாமே மீனாட்சி குரல் மாதிரி கேக்குது. எல்லாம் மனபிராந்தி தான். என்னங்க? ஒரு தடவை கேட்டா மனபிராந்தி, மறுபடியும் கேக்குதுன்னா திரும்பி பாத்துருவோம். இல்ல நிஜமா? நீங்க கண்ட கனவு இப்ப நிஜத்துல நடக்குது. ம். 1 மினிட். என்ன பண்றீங்க? இது நிஜம்தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ
ஆரம்பிக்கலாமா?